குட்டி கதைகள். கடவுள் இருக்கிறாரா? பூங்காவனம் என்ற ஊரில் பூமகள் என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் பள்ளிக்கு செல்லும் நேரம் தவிர மாலை நேரங்களில் பூங்காவன ஊர் தலைவரின் வீட்டில் உள்ள பூந்தோட்டத்தில் வேலை செய்து வந்தாள். அவளுக்கு பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவற்றை பராமரிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும். பூக்களை எல்லாம் அவள் தனது உடன்பிறப்புகளாகவே பார்த்தாள். பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிய பின் தோட்டத்தில் உள்ள சில பூக்களை பறித்து கொண்டு அவள் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு பூக்களால் பூஜை பண்ணுவாள். இவ்வாறு அவள் தினமும் செய்து வந்தாள். ஒரு நாள் பூமகள் விநாயகரை வணங்கச் சென்ற போது முதல் நாள் அவள் விநாயகருக்கு பூஜை பண்ணிய பூக்களை காணவில்லை. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். தினமும் நான் தானே கோயிலை சுத்தம் செய்கிறேன், இன்று திடீரென்று யார் சுத்தம் செய்தார்கள் என்று அவளுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. பின்னர் கோயிலுக்கு யாராவது வந்திருப்பார்கள் என்று எண்ணிவிட்டு வழக்கம் போல் விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள். மறுநாளும் பூமகள் விநாயகருக்கு பூஜை செய்வதற்காக சென்ற போது அவள் வைத்திருந்த பூக்களை காணவில்லை. அவளுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. இவ்வாறு தொடர்ந்து அவள் விநாயகருக்கு சூடிய பூக்கள் எல்லாம் மாயமாய் மறைந்து கொண்டே இருந்தன. பூமகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளுக்கு அழுகையும் வந்தது. அவள் விநாயகரிடம், விநாயகரே, நான் தினமும் பக்தியோடு தானே உங்களுக்கு பூஜை செய்கிறேன். ஏதாவது குறை விட்டிருக்கின்றேனா? இதனால் நான் உங்களுக்கு சூடிய பூக்கள் எல்லாம் காணாமல் போகின்றன. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று கூறி கவலைப்பட்டாள். பின்னர் எப்படியாவது இதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அன்றும் வழக்கம் போல் பூஜையை முடித்த பின்னர் பூமகள் அருகில் இருந்த மரத்தின் பின்னே ஒளிந்திருந்து விநாயகருக்கு தான் சூட்டிய பூக்கள் எல்லாம் எவ்வாறு மாயமாக மறைகின்றன என்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஒரு சிறுமி பூமகள் விநாயகருக்கு சூட்டிய பூக்களை எல்லாம் ஒரு கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். பூமகளுக்கோ கோபத்தில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவளை நேரே சென்று திட்டிவிடலாமோ என்று எண்ணினாள். பின்னர் வேண்டாம், அவள் அந்த பூக்களை எடுத்துச் சென்று என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று எண்ணி பூமகள் அந்த சிறுமியை பின்தொடர்ந்தாள். பூமகளுக்கு அடுத்த அதிர்ச்சியும் காத்திருந்தது. அந்த சிறுமி அந்த பூக்களை எல்லாம் சந்தைக்கு கொண்டு சென்று அவற்றை விற்று பணத்துடன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். இச்செயல் பூமகளின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. இவளுடைய தாயார் கூட இவளை திருத்தவில்லையே என்று பூமகள் கோபத்தோடு அச்சிறுமியின் வீட்டிற்கு வெளியே ஒளிந்து நின்று பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவள் மனதை உருக்கியது. அச்சிறுமியின் தாயார் உடலுக்கு முடியாமல் படுக்கையில் இருந்தார். அச்சிறுமியும் பூக்களை விற்ற பணத்தில் தாயாருக்கு மருந்துகள் வாங்கி வைத்திருந்தாள். சிறுமியின் தாயாரோ, மகளே, நீ விளையாட வேண்டிய வயதில் கோயிலில் இருந்த பூக்களை விற்று எனக்கு மருந்து வாங்கி வருகிறாயே, நான் உனக்கு சுமையாக இருக்கின்றேனே, எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது என்று கூறி வருந்தினர். அதற்கு சிறுமியும், இல்லை அம்மா, என்னை சுமந்து நீங்கள் எனக்கு ஒருபோதும் சுமையாக மாட்டீர்கள். நமக்கு நாம் வணங்கும் விநாயகர் துணையாக இருக்கின்றார். அவர்தான் உங்களுக்கு மருந்து வாங்குவதற்காக இந்த பூக்களை எனக்கு தினமும் கொடுக்கிறார் என்று கூறினாள்.
இதை கேட்ட பூமகள் ஒரு கணம் திகைத்து நின்றாள். பின்னர் அவள் கனத்த இதயத்தோடு வந்த சுவடு தெரியாமல் அப்படியே திரும்பிச் சென்று விட்டாள். அன்றிலிருந்து பூமகள் விநாயகருக்கு சூட்டும் பூக்களை இரட்டிப்பாக்கினாள். தினமும் விநாயகருக்கு பூஜையை முடித்த பின்பு சிறுமியின் வரவுக்காக காத்திருந்தாள். சிறுமியும் விநாயகர் தனக்காக எவ்வளவு பூக்களை கொடுத்திருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு அவற்றை எடுத்துச் சென்றாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். கடவுள் நேரில் வராவிட்டாலும் யாரோ ஒருவருடைய வடிவத்தில் நமக்காக கண்டிப்பாக உதவுவர்.